ஹாய் கைஸ், ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஒரு நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு 3 ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். திஸ் மஞ்சு யூ வாட்சிங் மஞ்சு டெக் இன் தமிழ். இந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஆப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணுறதுனால நம்ம சேனலில் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நிறைய பேருக்கு தெரியும் 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம், அதில் அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணோம். இந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஃபேஸ்புக்கில் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த போஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ், அப்புறம் லொக்கேஷன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வரும். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 360 டிகிரி ஃபோட்டோஸ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் கேமரா வரதை விட அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம வந்து எந்த சைடில் மூவ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த சைடில் வந்து ஃபோட்டோ கேப்சர் இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாராவது ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, ஊர் சுற்றுறவங்கன்னா டூர் போகிறவங்கள பற்றி சொல்கிறேன் நான். இந்த டூர் போகிறவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் எனக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தில், அதே போஸ்ட் விஷயத்தில் கீழே போலன்னு கூட வந்திருக்கும். இந்த போல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா விஜய், அஜித் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சு இதுக்கு லைக் பண்ணுங்கள், இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போல் வச்சுன்னு இருப்போம். இந்த போல் வந்து டைரெக்டாக இங்கேருந்தே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம். கொஸ்டின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பேர் கொடுக்குறோம் அதை கொடுத்துட்டு டைரெக்டாகவே நம்ம வந்து இந்த போல்ன்றதை ஆரம்பிக்கலாம். பழைய மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் கார்டு. இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கார்டுன்ற ஆப்ஷன் வந்துருக்குது. இந்த ப்ரொஃபைல் பிக்சர் மேலே எடிட்னு இருக்கும் இல்லையா, இந்த கார்னரில், இந்த கார்னர் மேலே டச் பண்ண உடனே நம்மளுக்கு கார்டுன்ற ஆப்ஷன் வரும். அந்த கார்டு போட்டோன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து வேறவங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. டவுன்லோடு மட்டும்தான் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அதனால் முடிஞ்சால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷனை கூட தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் கொண்டு வந்தால் ஃபேஸ்புக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பொண்ணுங்க வந்து அவங்க ப்ரொஃபைல் பிக்சருக்கு அவங்க பிக்சரை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாமல், டவுன்லோட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாகவும், அவங்களும் வந்து அவங்களோட இஷ்டப்படி அவங்க ஃபோட்டோஸ் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அப்டேட்டில் எனக்கு பிடிச்சிருந்த 3 அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஃபேஸ்புக் அப்டேட்டில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மஞ்சு டெக் இன் தமிழ்.